செல்லாத 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிகள் முன்பு பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து 4வது நாளாக நீண்ட வரிசையில் காத்திருந்து எடுத்து செல்வதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர்கள் லாவண்யா மற்றும் கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, தற்போது நீங்கள் எந்த பகுதியில் உள்ள ஏடிஎம் மற்றும் வங்கியின் முன்பு இருக்கிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமையான இன்று பொதுமக்கள் அங்கு எவ்வாறு இருக்கின்றனர்? எந்த அளவு குவிந்திருக்கின்றனர்? வணக்கம். நம்ம இப்போது சென்னை கடற்கரை பகுதி, அதாவது பீச் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்கோம். இங்கே வணிகம் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு இடம். தொடர்ந்து இங்கே ஹோல்சேலாக இருக்கட்டும், ரீட்டெயிலாக இருக்கட்டும், நிறைய வணிகர்கள் இருக்கக்கூடிய, நிறைய கடைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே நம்ம இருக்கோம். இங்கே நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல தொடர்ந்து 4 ப்ரைவேட் பேங்க் இருக்குது. ஆனால் இந்த பேங்க்குகள் எதுவும் இன்னும் செயல்படுத்துவங்களை, அதாவது செயல்படக்கூடிய அவங்களுடைய வேலை நேரம் இன்னும் ஆரம்பிக்கலை. ஆனால் இங்கே வரக்கூடிய மக்களுடைய வரத்து என்பது அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட காலை 6-6:30 மணிலேருந்து காத்திருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய இந்த மக்கள் தொடர்ந்து தங்களுக்கான பணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரும்பான்மையான மக்கள் பணத்தை மாற்றுவதற்காக வராங்க. காரணம் என்னென்னா, நம்மளுடைய பணங்களை நம்ம எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த வங்கிகளில் டெபாசிட் பண்ணக்கூடியதை விட பணத்தை மாற்றி, அதாவது இன்றைய தேவைக்காக, அவர்களுடைய அன்றாட தேவைக்காக புதிய பணத்தை பெறுவதற்காகவும், புதிதாக 100 ரூபாய் நோட்டுகளை வாங்கிக்கிறதுக்காகவும், அதாவது அவங்களுடைய 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய் நோட்டுகளை வாங்குவதற்காக மக்கள் வர்றது எல்லா வங்கிகளுமே அதிகப்படியாக இருக்குது. இதனால் மக்கள் இங்கே காலைல 6-7 மணிலேருந்து காத்திருக்காங்க. இப்போது ஒரு சில வங்கிகளில் அதாவது மக்களை கஸ்டமர்ஸை உள்ள அனுமதிச்சிருக்காங்க. அவங்க பூர்த்தி செய்ய வேண்டிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவும் அவங்க தயாராக இருக்கிறதுக்காக இங்கே செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதே சூழ்நிலையில் இன்னும் பெரும்பான்மையான வங்கிகளுக்கு வெளியில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50க்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு வங்கிக்கு வெளியேயும் காத்திருக்கிறத நம்மளால் காலையில் 7 மணி முதலே பார்க்க முடியுது. ஆனால் இது இந்த நிலைமையில் இருக்கிறதுல அடுத்தபடியாக ஏடிஎம்களை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கள், முக்கால்வாசியான ஏடிஎம்கள் இன்று காலையும் வேலை செய்யலைன்னு நம்ம குறிப்பிடணும். தொடர்ந்து மக்கள் பல இடங்களுக்கும் ஏடிஎம்களை தேடி பணம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் முக்கால்வாசியான ஏடிஎம்கள் வேலை செய்யாதது அதிகப்படியான ஏமாற்றத்தை உருவாக்குறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கிருத்திகா, நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் பேசலாம். லாவண்யா, தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய வங்கி முன்பு இருக்கிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிகமாக பொதுமக்கள் வங்கிகளில் படையெடுத்திருக்கும் நிலையில அவர்களின் வசதிக்காக வங்கிகளில் சிறப்பு கவுண்டர்கள் வசதிகள் ஏதேனும் ஏற்படுத்தப்பட்டிருக்கா? அதாவது 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி கடந்த 8ஆம் தேதி அறிவித்ததை தொடர்ந்து பல வங்கிகள் கூட்டம் அலைமோதி கொண்டு வருகின்றன. ஞாயிற்றுக்கிழமையான இன்று வங்கிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அதிகாலை முதலே அதிக அளவில் பொதுமக்கள் வங்கிகளில் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். 9:30 மணி அளவில் வங்கிகள் செயல்படும் என்று எதிர்பார்த்து இவர்கள் வரிசையில் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை 6 மணி முதலே இவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருப்பதாகவும், இவர்களுக்கு உரிய சில்லறை வழங்குவதற்காக இது போன்ற நடவடிக்கைகள் வங்கிகள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கரூர் வைசியா வங்கி முன்புதான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வங்கியின் வாடிக்கையாளர்கள் இன்று காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அதாவது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு மட்டுமல்லாமல் அவர்கள் ஏற்கனவே பெற்றிருந்த 2000 ரூபாய் நோட்டுகளுக்கான சில்லறை வெளியே எங்கும் கிடைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். 100 ரூபாய்க்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையில் 2000 ரூபாய் தாளை கொடுக்கும் பொழுது இதற்கான போதிய சில்லறை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். அதாவது 500 ரூபாய்க்கு செல்லாத நோட்டையும் வாங்க மறுப்பதாகவும், அதே போன்று 2000 ரூபாய் இருந்தும் அவர்களால் எந்த விதமான பொருட்களையும் வாங்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் தற்பொழுது வங்கி செயல்பட தொடங்கி இருக்கிறது. அவர்கள் இப்பொழுதுதான் வங்கிக்குள் சென்று அவர்களுக்கான தேவைகளுக்காக வங்கி உள் செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது பிரதமர் மோடியுடைய இந்த அறிவிப்பு கள்ளப்பணத்தையும் அதே போன்று கள்ள நோட்டுகளையும் கருப்பு பணத்தையும் ஒழிப்பதற்கான மிக சிறந்த முயற்சியாக பார்க்கப்பட்டாலும், ஆனால் தற்போது வரை போதிய சில்லறை இல்லாமல் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தங்களுடைய அன்றாட வாழ்க்கை மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டினை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தற்பொழுது வரிசை நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்தித்து வருகிறார்கள் என்பதை இவர்களிடம் கேட்டிருக்கிறார். சார், இப்போ இந்த எதற்காக இப்போ நின்றுட்டு இருக்கீங்க? எத்தனை மணிலேருந்து நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க சார்? 8:30 மணிலேருந்து இருக்கிறோம்மா. கூட்டம் அதிகமாக இருக்குது. சிரமமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. சிரமத்தை தாங்கிட்டு தான் இருக்குது. நல்லது தான், நாட்டுக்கு நல்லதுன்றதால சிரமத்தை தாங்கிக்க வேண்டியது.
அதாவது இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் பொதுமக்கள் வந்து வரவேற்பு தெரிவித்திருந்தாலும் ஆனால் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக சில சிரமங்களை வந்து தாங்கள் சந்தித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 2000 ரூபாய் நோட்டு வந்து அதற்கான போதிய சில்லறை இல்லை என்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வங்கிகளை பொறுத்தவரையில் அதிக அளவில் அவர்களுக்கு வந்து 2000 ரூபாய் நோட்டு தான் வந்து தற்பொழுது வந்து RBI-யால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சில்லறை வேண்டி பொதுமக்கள் தங்களிடம் வரும்பொழுது அவர்களுக்கு வந்து 2000 ரூபாய் தாள்களை மட்டுமே வந்து வழங்கக்கூடிய சூழலுக்கு வந்து வங்கிகளும் நிர்பந்திக்கப்பட்டிருப்பதாக வந்து அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 4000 ரூபாய் வந்து மாற்றுவதற்கு வந்தாலும் அதே போன்று அவர்கள் வந்து 10,000 ரூபாய் அளவிற்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வித்ட்ரா செய்யலாம். அதற்கும் வந்து அவர்களுக்கு வந்து 2000 ரூபாய் நோட்டுகளும் அதே போன்று 4000 ரூபாய் வந்து மாற்ற வருபவர்களுக்கு 2000 ரூபாய் நோட்டு தான் வந்து வழங்கக்கூடிய நிர்பந்தத்தில் வங்கிகள் இருப்பதாகவும் வந்து வங்கி அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா. லாவண்யா, நீங்கள் இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, தற்போதும் ஒரு சில ஏடிஎம்கள் திறக்கப்படாத நிலையும் ஒரு சில ஏடிஎம்களில் வைக்கப்படும் பணங்கள் சிறிது நேரத்திலேயே தீர்ந்துவிடும் நிலையும் இருக்கிறது. இந்த நிலைமை, அதாவது ஏடிஎம்கள் பழைய நிலைக்கு வழக்கம் போல மாறுவதற்கு இன்னும் எத்தனை கால அவகாசம் எடுக்கும் என்று வங்கி அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு? அதாவது மக்கள் தொடர்ந்து ஏடிஎம்களுக்கு சென்றுட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக அதிகாலைகளில் ஏடிஎம்க்கு செல்கிற மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படியாக நம்மளால் பார்க்க முடியுது. காரணம், வங்கிகளில் பணம் நிரப்பப்பட்டு இருக்கும் வங்கிகளின் மூலமாக. அதன் மூலமாக பணத்தை எடுத்துடலாம்னு ஒரு நம்பிக்கையில் செல்றதாகும். ஆனால் பல ஏடிஎம்களை பார்த்தும் பணம் வந்து இல்லாமல் ஏமாற்றத்தோடயே போகிறதா பல மக்கள் வந்து நம்ம எடுத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது வங்கிகளில் தொடர்ந்து மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அதே நேரத்தில் ஏடிஎம்மில் இருக்கிற பணமும் வந்து ரொம்ப விரைவாகவே தீர்ந்து போயிடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி மக்கள் வந்து இங்கே பணத்தை எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற இதே நிலைமையில் ஆனால் இன்னும் ஏடிஎம்களில் போய் எடுக்கும்போது 100 ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 500 ரூபாய் நோட்டுகள், 100 ரூபாய் நோட்டுகளுக்கான ஸ்லாட் மட்டும்தான் இன்னும் ஏடிஎம்மில் இருக்குது. 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நிலைமையிலும் கூட இன்னும் 2000 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் மிஷின்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்லாட்டை இன்னும் தயார் பண்ணாததுனால மக்களால் அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை, அதாவது அதிகப்படியான பணத்தை எடுக்கிறதுக்கான வசதி இன்னும் எந்த ஏடிஎம்லையும் வரலை. 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இப்போது எடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா ஏடிஎம்களையும் இருக்கிறதுனால இங்கே பணத்தை ஃபில் பண்ணினாலும் உடனடியாக காலியாகக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இது சீராக எப்படியும் இன்னும் 4-5 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது வந்து அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்குது. காரணம், வங்கிகள்லையும் 100 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் 100 ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் ஏடிஎம்ல வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால மக்கள் கவனித்து உடனடியாக எடுத்துடுறாங்க. மக்களுடைய எண்ணிக்கை, அதாவது நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏடிஎம்களை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. 500,000 ரூபாய் தாள்களை மாற்றுவதற்காக ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் பொதுமக்கள் வங்கிகளின் முன்பு குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்ட நமது செய்தியாளர்கள் லாவண்யா மற்றும் கிருத்திகா இருவருக்கும் நன்றி.